அன்றிவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனுடைய பல அவதாரச் செயல்களையும் வீர தீர பராக்கிரமங்களையெல்லாம் ஒன்னொன்னா லிஸ்ட் போடுறா. நீ எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்ற. அன்று இவ்வுலகம் அழந்தாய் போற்றி. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் இந்த உலகத்தை எல்லாம் நீ இழந்தாயே, வாமன அவதாரம் திருவவதாரம் எடுத்தாயே. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இலங்கைக்கு போய் ராவணனை எல்லாம் போட்டுட்டு வந்துட்ட. இந்த அவதாரத்திலே உன் வீரத்தை நான் போற்றுகின்றேன். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. குழந்தை வடிவிலே இருந்த போதே வண்டியின் சக்கரத்தின் உருவிலே வந்த அசுரனான சகடாசுரன், அந்த சகடாசுரனை உதைத்து அழித்தாய். உன்னுடைய புகழை நான் போற்றுகின்றேன். கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று குட்டியை ஆயுதமாக பயன்படுத்தி விளாமரத்தினுடைய உருவிலே வந்த அசுரனை, கபிலாசுரன்க, அவனை அழித்தவன் கண்ணன். உன் வீரக்கடல்களை நான் போற்றுகின்றேன். நாங்கள்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்தன மலை, குன்று குடையாய் எடுத்தவன் கோவர்தன மலையை சுண்டு விரலாலே தாங்கி குடையாக பிடித்து ஆயர்பாடியை காத்தவனே, உன்னுடைய கருணை குணத்தை போற்றுகின்றோம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எதிரிகளை வென்று அழிக்கக்கூடிய உன் கையிலே இருக்கின்ற அந்த வேல் போன்ற ஆயுதத்தை போற்றுகின்றோம். இங்கே வேல் பொதுவாக ஆயுதங்களை குறிக்கும், சக்கராயுதமும் அதிலே சேரும். நான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். என்னென்னைக்கும் உன்னுடைய திருத்தொண்டை செய்வதற்காகவே, உன்னுடைய அருளை பெறுவதற்காக மட்டுமே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. ரொம்ப சிம்பிளாக அழகாக கேட்குறாங்க ஆண்டாளிங்க. இந்த ஸ்லோகத்தில், இந்த பாட்டிலே, பாசுரத்திலே என்ன சொல்ல வரா? கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் சொல்கிறா. அவனுடைய பெருமைகளை எல்லாம் வரிசையாக போற்றி புகழ்ந்து, நாங்கள் வேறு எந்த உலக இன்பத்தையும் விரும்பவில்லை, என்னென்னைக்கும் உன்னுடைய திருத்தொண்டை மட்டுமே செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.